மிகுந்ததொரு நந்த கோபால கண்ணன் வந்தனான்
மாய கண்ண கண்ணன் வந்தாரா மணி கண்ணன் வந்தாரா சபைக்கு 100 கோடி வணக்கம். நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் கோப்பமட்டி என்றால் நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தலைச்சிறந்த தாய் நாடு. தாய் நாட்டிலே வாழ்ந்து கொள்ள பெற்ற ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் பெரும் திரளாக அமர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அனைவருமே அறிந்த விஷயம். எப்படி எல்லோரும் தெரிந்த விஷயம். அனைவருமே அறிந்த விஷயம். என்ன மாரியம்மன் மதுரை வீரர் கோயிலுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு தெருக்கூத்து நாடகம். அந்த அம்மனுக்கு உகந்தது தெருக்கூத்து மட்டும்தான். தேர் திருவிழா தெருக்கூத்து என்பார்கள். தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்வார்கள். ஆமாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, போதும் என்பது என்ன? அன்னதானம் என்பது அன்னதானம். அன்னதானம் மட்டும்தான். எப்பேற்பட்ட அன்னதானம்? அருமையான சாப்பாடு. எப்படி ஏற்பாடு? தலவாழை இலம், முதவாழை பழம், முத்து இணை, குச்சினு தொட்டா பிடிக்கும் அட்டுட்டு ஆப்படிச்ச மாதிரி. ஆமா, அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். இன்னைக்கு ஆடிடலாமா? இல்ல, இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். அவ்வளவு உஷாரு நீ கோமாரியா. அப்படி போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை வாரி வழங்கினாங்க. வருகின்ற மக்களுக்கும் வருவோருக்கும் போவோருக்கும், அதாவது அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து அன்றைய தினத்துல சிறுதண்டனும் அதாவது வெங்காட்டு நங்கியும் சாப்பாடு போட்டாங்க. ஆமா, வருவோருக்கு போவோருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள். அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணி எடுத்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அதே போல இன்றைய தினத்திலே நம்ம ஊருக்கு ஆண்டு விழா. அவங்க வீட்டுல திங்கிறதா இல்லைங்க, கோயில் முன்பதாக அத்தனை பேர் அன்னதானத்துக்கிட்டோம் சாப்பிடணும். ஆமா, வாயில பேசாதீங்க.
இல்ல வாய் சவுண்ட் தானாங்கிறேன். அப்படி அன்னதானத்தை ஏற்பாடு செய்து நமக்காக, அதாவது போதாதுன்னா என்னது ஆ? போதாது என்பது போதாதுன்றது எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் பாதாதுன்னு தான் சொல்லுவாங்க. காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சேர்த்து கொடுத்த பரவாயில்ல. அப்பேற்பட்ட இன்னைக்கு 30,000 ரூபாய் செலவு. 30,000 சும்மா வந்துருமா அந்த காசு? காசு எங்க இருந்து வருது? காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்துறாங்க. நெத்தி வேர்வையை ரத்தமாக சிந்தி. ஆமா, ரத்தத்தை வேர்வையா சிந்தி காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு ஒன்றாக சேர்த்து அதுல இருந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுத்து அதுல இருந்து தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நாம கஷ்டப்பட்டாதான் அந்த காசு நம்மளுக்கு நிலைக்கும். நாம ஒரு பக்கம் ஆட, இவங்க ஒரு பக்கம் இப்படி படுத்து தூங்க இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அவங்க வேணும்னு தூங்கலீங்க. அப்புறம் அதெல்லாம் வேண்டுதலைங்க மாறி ஆயிடுச்சு. ஆமா சாமி, வேண்டுதலா? ஏகப்பட்ட வேணும்னு தூங்குறாங்க. எப்ப ஆடு விழா கூத்து வச்சிருக்காங்க? ஆமா, வேண்டுதலா? என்னன்னா எப்ப வேண்டுறாங்க சாமி? இப்ப நாம மாரியாயி என்னன்னு வேண்டோம்? என்னன்னு வேண்டுறோம்? மாரியாயி மதுரை வேறா நினைச்சுக்காரி நடந்துருச்சுன்னா உனக்கு ஆடு வெட்டுறேன், கோழி எடுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளை கிடக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி எடுக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன்னு வேண்டுறோம். ஆமா, இந்த வேண்டுதலை செலுத்தும் போது ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவாகும். கண்டிப்பா செலவாகுது. ஆனா தூங்குற வேண்டுதல் இருப்பாங்க. ஆமா, 10 பைசா செலவில்லை. தூங்குற வேண்டுதல 10 பைசா செலவில்லையா? அதே எப்படி? போன வருஷம் உபாவசை நடந்ததில்ல? ஆமா, அப்ப வேண்டிக்கிட்டாங்க. என்னன்னு? அம்மா, கோப்பம்பட்டி மாரியாயி மதுரை வேறா நான் நினைச்ச காரியத்தை மட்டும் நிறைவேற்றிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஆண்டு விழாவுக்கு திருவிழா பெருவிழாவை கொண்டாடி எளிமையில பொன்னுசாமி சேர்த்து கொண்டு வந்து உன் கோயில் முன்னால உனக்குன்னு கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டா, அதுக்குள்ள நிறைவேற்றிட்டா உனக்குன்னு உன் கோயில் முன்னால கூத்து ஆடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்க படுத்து தூங்கி போடுறேன் அப்படி வேண்டுதலை வச்சு அந்த மகமாயி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிட்டா. அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க. படுத்தல யாரும் தூங்கல, வேண்டுதல் தான். ஆமாங்க, 2 ஒருத்தர் மாரியாயி என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம் கூட உட்காந்துக்கிட்டாவது இப்படி பேயாடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். போய் கோமணம் கட்டிட்டு வர. யார் பாது? யார் இவ்வளவு உரிமையோட போய் கோமணத்தை கட்ட சொல்றேன்? எப்ப பாரு யார் இது? மாப்பிள்ளதான். அந்த இனமாரி எப்ப பார்த்தாலும் அம்மனத்தோட தெரியுது தாயலி. பாப்பா விளையாட்டுன்னு வெளியிற வரைக்கும் வச்சுக்கோ. சரிங்க. மதவா போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தையும் போதாது என்று சொல்லக்கூடிய சுரதானத்தையும் நமக்காக ஏற்பாடு செய்து அனைத்து ஊர் பொதுமக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகமானது அரங்கேற்றோம். வைத்துள்ள நாடகமானது என்ன? எல்லை பிடாரியம்மன் பிறப்பு. எல்லை பிடாரியம்மன் பிறப்பு அல்லது எல்லை காளியம்மன் சொல்லுவாங்க. எல்லை காளி பிறப்பு அல்லது முண்டாசுரன் மூர்க்காசுரன் சம்காரம். இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் உனக்கு யாருன்னு தெரிகிறதா? நான் சொல்வதற்கு முன்பதாக மதுவிற்கு மரியாதைக்கு உரிய இன்னும் ஐயாவாகப்பட்ட இந்த சேர்வாம்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட முருகேசன் ஐயா அவர்கள் அவர சொத்துல இருந்து நமக்காக 20 ரூபாயும் மதுவிற்கு மரியாதைக்கு உரிய துருவன் அவர்கள் அவர் சொத்துல நமக்காக காணிக்கையாகவும். என்ன பேர் யாரும் சொல்லுங்க? என்ன பேர் சொன்னீங்க? ஹரிவிஷ்ணு அவர்கள். ஹரிவிஷ்ணு அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்காக காணிக்கையாகவும். கண்ட பேர் என்ன? பாப்பா கொடுத்து ராமநாதன் அவர்கள் மதிவிற்கு மரியாதைக்கு உரிய பிரபுவன் அவர்களும் ராமநாதன் அவர்களும் அவர் சுத்தத்தை நமக்காக அன்பளிப்பாகவும். வேற யாரு? ஒரு பாப்பா கொடுத்துச்சாங்க. லட்சுமி அவர்கள் அவரை சொத்துல நமக்காக காணிக்கையாகவும். இன்னொன்னு தாரணி அவர்கள் அவரை சொத்துல நமக்காக அன்பளிப்பாகவும். வேற யாராவது கொடுத்துருந்தா சொல்லுங்க. நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நமக்காக சண்முகம் அவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய சண்முகம் அவர்கள் அவர சொத்துல நமக்காக, அதாவது பேர் சொல்லி வாத்துனா அவங்களை பிடித்திருக்கக்கூடிய கெட்ட கரங்கள் எதா இருந்தாலும் ஊத்தாடிங்கையினால கொடுத்து வாத்துன்னு சொல்லுவாங்க. நாமளும் விடிஞ்சா இவங்களை போல நாமளும் ஒரு மனுஷர் தான். ஆனாலும் இந்த அரிதாரம் இந்த பவுடர் பூசிப்படியா நம்மை ஒரு தெய்வமாக மதித்து நமக்காக காணிக்கையானது வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால பேர் யாராவது விட்டு போயிருந்தா சொல்லி வாத்திக்க. சின்ன பிள்ளை அம்மா அவர்கள் தாய் மகாலட்சுமி சின்ன பிள்ளை அம்மா அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பாகவும் வாரி வழங்கியுள்ளார்கள். இன்னொரு ஐயா கொடுத்தாரு. அன்பளிப்பு வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களது குடும்பமானது திருப்பதி திருவண்ணாமலை தங்க கோபுரம் இருக்கு எப்படி இன்னும் மென்மேல் உயர்ந்து கொண்டே போகிறதோ அதன் போல அவரது குடும்பத்திற்கு விடுத்த அத்தனை துன்பங்களோ கஷ்டங்களோ அத்தனையுமே விலகி இன்பங்கள் மட்டுமே அளிக்க வேண்டும் என்று செய்கின்ற தொழிலும் குழந்தைகள் படிக்கின்ற படிப்பும் பாராளு செல்லுமாக நீருடி காலம் வாழ வேண்டும் என்று அந்த ஐயனை வேண்டிக் கொள்கிறோம். நமக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. வணக்கம்.
ஆப்பாங்க ஏய் ஏய் போ 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 போய் கட்டியால கூட்டிட்டு வர என அடிக்கடி மூலமின்றி யாவரும் சுத்தி சென்ற மாதவா சாமி இருந்தாலும்